பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. நாகப்பட்டினத்தில் கடலுக்குள் சென்ற மீனவர்களின் படகுகளை கவிழ்த்து தண்ணீரில் தத்தளிக்க செய்த இலங்கை கடற்படையின் அட்டூழியம் பதைபதைக்கு வைத்துள்ளது. நாகை மாவட்டம் செருதூர் மீனவர் கிராமத்தில் இருந்து ஃபைபர் படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற சக்திவேல், கார்த்திகேயன், தேவராஜ், சதீஷ் ஆகிய 4 மீனவர்கள் நேற்று மாலை கோடியக்கரை கடலில் வலையை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு அதிவேகமாக வந்த இலங்கை கடற்படை கப்பல் தமிழக மீனவர்களின் ஃபைபர் படகை இடித்து கவிழ்த்தது. இதில் படகின் அடியில் சிக்கிக் கொண்ட மீனவர்கள் தட்டு தடுமாறி காயங்களுடன் நீந்தி படகை பிடித்துக் கொண்டு உயிர் தப்பியுள்ளனர். அந்த பகுதியில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய மீனவர்கள் நடுக்கடலில் மூழ்கி கிடந்த ஃபைபர் படகை நிமிர்த்தி மீனவர்கள் 4 காப்பாற்றி செருதூரில் கரை சேர்த்துள்ளனர். இந்த தாக்குதலில் படகில் இருந்த 660 கிலோ வலை, GPS, வாக்கி டாக்கி, 4 செல்போன் மற்றும் பிடித்து வைக்கப்பட்டிருந்த மீன்கள் என 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி தளவாட பொருட்கள் முற்றிலும் கடலில் மூழ்கி மீனவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்கொள்ளையர்கள் மற்றும் கடற்படையால் தாக்கப்படுவதை தடுக்க சர்வதேச பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் ரோந்து பணியை தீவிரப்படுத்தவும், ஃபைபர் படகு மீனவர்களுக்கு எல்லை தாண்டாமல் இருக்க டிரான்ஸ்பார்மர் கருவி வழங்கிடுமாறும் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர்.